வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல குடுத்துட்டுருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் பிராக்டிகல்ல லேப் எக்ஸர்சைஸ் 12 என்ன, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ 12th எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 12th எக்ஸர்சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் எ 2D அனிமேஷன் யூசிங் மோஷன் கைட் லேயர் அண்ட் மாஸ்கிங். சரிங்களா? மோஷன் கைடு லேயர் அப்படிங்க அந்த மோஷன் கைடு யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ண சொல்லி சொல்றாங்க. அவ்வளோதான். ஒரு அனிமேஷன் சிம்பிளா ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ சரி, ஓகே. ஸோ இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Adobe Flash அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? Flash 8.0 அல்லது உங்ககிட்ட அத விட அது அட்வான்ஸ் வெர்ஷன் இருந்தா கூட ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து Flash 8.0 வந்து நான் மேக்ரோமீடியா Flash 8.0 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபிளாஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒண்ணு தான். ஈஸியா இந்த எக்சர்சைஸ் வந்து செய்யலாம். ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து அனிமேஷன் பர்ப்பஸுக்காக தான் இந்த ஃபிளாஷ் அப்படிங்கிறது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, சின்ன 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 டூல்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இந்த டூல்ஸ பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த சின்ன சின்ன டூல்ஸு, செலக்ஷன் டூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சப் செலக்ஷன் டூலு, ரெக்டாங்கிள், ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூலு, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் நெறையா வந்து இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இதுல இங்க பார்த்தீங்க அப்டின்னா, மேல இது பார்த்தீங்கன்னா, அன்டைட்டில். நான் புதுசா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்டின்னாவே, இந்த மாரி நமக்கு ஒரு எம்ப்டியா ஒரு சீன் வந்து வந்துரும். அன்டைட்டில், இது சீனு, இது லேயர் அப்டின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் வொர்க் ஏரியா. இதுல தான் நம்ம வந்து அந்த என்ன நம்ம அனிமேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அனிமேஷன் வந்து செய்ய போறோம். ஸோ ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப சிம்பிளான இந்த எக்சர்சைஸ் வந்து செய்ய போறேன். ஒரு ரெக்டாங்கிள அப்டியே மூவ் பண்ண போறேன். அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லைங்களா? ஓவல் அப்டின்னு சொல்லிட்டு ஓவல் தான் நமக்கு இருக்கும். ரெக்டாங்கிள் இருக்காது. சரிங்களா? ஓவல் அப்டிங்கிற இந்த சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வச்சு என்ன பண்றீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டிரா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி டிராப் பண்ணியாச்சு. டிராப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கலர் மாத்தணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலர் மாத்துறதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல பெயிண்ட் இருக்கா? ஃபில் கலர். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. இங்க பெயிண்ட் பக்கெட் இருக்கும். சரிங்களா? பெயிண்ட் பக்கெட். இத கிளிக் பண்ணிட்டு, இதுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கலர் வந்துரும். சரிங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இத என்ன பண்ணுங்க, இந்த மாரி போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க பாருங்க சின்ன சின்னதா ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேயர் அப்டிங்கிறதுக்கு நேரா சின்ன சின்ன கட்டம் கட்டமா இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரேம் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எத்தன ஃப்ரேம் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்றோமோ, அத்தன ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு அந்த வீடியோ வந்து அனிமேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ப பார்த்தீங்கன்னா, 0 1 அப்படிங்கிற லொகேஷன் அந்த ஃப்ரேம்ல வந்து இப்ப நான் ஒரு டிராயிங் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த சர்க்கிள்க்கு டிரா பண்ணி அதில கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 1 அப்படிங்கிற ஃப்ரேம்க்கு நேரா ஒரு சின்னதா ஒரு கருப்பா ஒரு புள்ளி மாரி இருக்கும். ஸோ அந்த புள்ளியில இந்த டயகிராம் வந்து இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் இருக்கு இல்லைங்களா? செலக்ஷன் டூல கிளிக் பண்ணிட்டு, அடுத்து இந்த இடத்துல கீ ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா? எத்தன ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு அ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அந்த அந்த ஃப்ரேம்ல வச்சு நான் ஒரு 50வது ஃப்ரேம் வரைக்கும் நான் பண்றேன் அப்படின்னா, நான் 50 அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஒரு இதுவரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த 1வது இடத்துலருந்து 50வது ஃப்ரேம் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகப்போது. ஸோ அப்படிங்கிறது. நீங்க எத்தன வரைக்கும் வேணா கூட நீங்க வந்து அந்த ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ கடைசியா இந்த இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஜெக்ட் இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்ப இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இங்கேயே தான் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே மூவ் பண்ணி, அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டு வந்து உங்களுக்கு வேற எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ இதுல இந்த பாருங்க, இந்த புள்ளிக்கும், இந்த புள்ளிக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த கேப்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மோஷன் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க. கிரியேட் மோஷன் ட்வின் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு, இப்ப மேல பாருங்க ஒரு ரோஸ் கலர்ல ஒரு சின்னதா கட்ட மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா, 1வது ஃப்ரேம்ல இருந்து நீங்க எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்ட கொண்டு போய் வச்சீங்களோ, அதுவரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே மூவ் ஆகும். உங்களுக்கு கீழ பாருங்க அந்த டயகிராம்ல வந்து உங்களுக்கு தெரியுதா? சரி, அவ்வளோதாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு இன்னொரு லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஆட் மோஷன் கிரைட். அவங்க ஒரு மோஷன் அப்படின்னு சொன்னாங்களே, மோஷனா மாஸ்கிங் பண்ண சொன்னாங்க. மாஸ்கிங் அப்படின்னா 2 லேயர் வச்சு 2 லேயர்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுற மாரி நம்ம வந்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதான் மாஸ்கிங் அப்படின்னு சொல்றது. இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல இந்த லேயர் அப்படிங்கிறது கீழ பாருங்க ஒரு சின்ன 3 பட்டன் இருக்கு. அந்த 3 பட்டன்ல சென்டரா ஒரு பட்டன் இருக்கும். அது ஆட்
மோஷன் கைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மேல ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கைடு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லேயர்ல இப்ப என்ன பண்றீங்கன்னா, பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த ஓவலுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பென்சில் டூல் இருக்கும். இந்த பென்சில் டூல கிளிக் பண்ணிட்டு, இதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இந்த சர்க்கிள் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு சப்போஸ் மேல ஜம்ப் ஆயி சர்க்கிள் வர்ற மாரி வேணும். இல்ல உங்களுக்கு என்ன மாரி டிசைன்ல வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த லைன வந்து நீங்க டிரா பண்ணுங்க. லைன் எப்படி டிரா பண்றீங்களோ, அந்த லைனுக்கு தகுந்த மாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆயி உங்களுக்கு வரும். சரிங்களா? நான் இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். சரிங்களா? நீங்க எப்படி வேணாலும் இந்த லைன் டிரா பண்ணுங்க. ஸோ அந்த லைன் நீங்க எப்படி டிரா பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த எப்படி ஆகுறது? எப்படி அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண வைக்கிறதுன்னா, இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ லைன் வந்து சும்மா டிரா பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயர் 1 இருக்கு இல்லைங்களா? லேயர் 1ல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கோம். இந்த லேயர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப இந்த செலக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த செலக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு, இந்த லேயர்ல பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் பாருங்க நடுவுல ஒரு சென்டரா ஒரு சின்ன ஒரு கட்டம், ஒரு புள்ளி மாரி இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த புள்ளி வந்து இதுல வந்து டச் ஆகுற மாரி கரெக்ட்டா வச்சுருங்க. சரிங்களா? இந்த மாரி வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்ப வச்சாச்சு. இப்ப லாஸ்ட்க்கு வாங்க. லாஸ்ட்னா இந்த இடத்துல இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அதே மாரி அந்த டாட் வந்து அது மேல வர மாரி கரெக்ட்டா வச்சுருங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அது மாரி கரெக்ட்டா மூவ் ஆகுதா அப்டின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாரி கரெக்ட்டா நீங்க வச்சுட்டு இப்ப என்டர் அடிச்சீங்க அப்டின்னா, என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்கன்னா பாருங்க, இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த லைன் நீங்க எப்படியெல்லாம் அந்த லைன் போடுறீங்களோ, அந்த லைன அப்படியே ஒட்டியே உங்களுக்கு வந்து அந்த ப அ சர்க்கிள் வந்து மேல கீழலாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஆனா வந்து எனக்கு வந்து ரன் ஆகணும் அப்படின்னா, ஆல்ட் என்டர் அடிங்க. சாரி கண்ட்ரோல் என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க, இப்ப அந்த அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. பட் ஆனா லைன் தெரியல. சரிங்களா? இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃபரெண்ட். பட் லைன் உங்களுக்கு தெரியாதுன்னா, அந்த சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு வந்து மேல கீழலாம் அந்த லைன் நீங்க எப்படி டிரா பண்ணீங்களோ, அதே பிரகாரம் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு மேல கீழலாம் போய் வந்துட்டுருக்கும். சரிங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். ஈஸியா நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி ஓகே. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இத அப்படியே நீங்க அவுட்புட்டா எடுக்கணும் அப்படின்னா, ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில பாருங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது எக்ஸ்போர்ட் மூவி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேவ் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க என்ன ஏதோ ஒரு பேர் வச்சு ஏதோ ஒரு பேர் குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சாம்பிள் சேவ் பண்ணி வச்சேன். ஸோ, அதனால அதிலேயே கூட நான் சேவ் பண்ணிக்கிறேன். அல்லது சாம்பிள் 1 அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். இல்லன்னா சர்க்கிள் மூவ் சர்க்கிள் மூவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுர்றேன். நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன். சேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். குடுத்தேன்னா, இந்த மாரி எக்ஸ்போர்ட் ஃபிளாஷ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இதில ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ, இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்புறம் டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா, பாருங்க சர்க்கிள் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத 2 தடவ கிளிக் பண்றேன். பாருங்க சேம் அது அப்படியே நமக்கு வந்து ப்ளே ஆகுது. அவ்வளோதாங்க. எக்சர்சைஸ் ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த எக்சர்சைஸ் செய்யறதுக்கு ஆனா நமக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு. சரிங்களா? சரி ஓகே. அவ்வளோதாங்க இந்த எக்சர்சைஸ். சரி ஓகே. இந்த எக்சர்சைஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் ஓகே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத கேளுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நாங்களும் வந்து வீடியோஸ் வந்து புதுசு புதுசா உங்களுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.